Hi everyone, welcome to MV Kutti Stories. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இங்க வெதர் வந்து பயங்கர சில்லுன்னு இருக்கு. அதனால ஒரு சூடா மசால் வடை சாப்பிட்டா நல்லா இருக்கும் தோணிட்டு. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அடடடடடடடடா. என்ன வடையா? மசால் வடையா? மசால் வடைக்கு தேவையான ingredients வந்து 1 கப் சன்னா தால், 1 டீஸ்பூன் fennel seeds and 3 ரெட் சில்லி, ஒரு ஸ்மால் ஆனியன், கொஞ்சோண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு பூண்டு வந்து பல்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி and கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ அந்த சன்னா தால், ஃபெனல் சீட்ஸ் அண்ட் ரெட் சில்லிஸை இந்த கன்சிஸ்டன்சியில் தான் அரைக்கணும். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் நம்ம பல்ஸ் பண்ண ஆனியன்ஸ், கொஞ்சோண்டு இஞ்சி அண்ட் பூண்டை வந்து ஆட் பண்ணுறோம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறோம். அதோட பெருங்காயமும் ஆட் பண்ணுறோம். பெருங்காயம் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ நம்ம போட்ட ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு வடை கன்சிஸ்டன்சிக்கு. இதில் வந்து நான் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன், பட் நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து ரோட்டு கடையில் கிடைக்கிற மசால் வடைனால நான் லைட்டாக கொஞ்சம் பூண்டு ஆட் பண்ணேன். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் மிக்ஸ்ட். ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும் அது. ஸோ அதை நீங்கள் தட்டும் போது அழகாக வரும். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். அதை விடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுது. ஸோ நம்ம வடை போட ஆரம்பிக்கலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோம், இல்லைனா வந்து ரொம்ப கருகிடும். அதனால் ஸ்லோவாக அது ஃபுல்லாக அடியில் வெந்ததுக்கப்புறமா அதை திருப்பி போடலாம். ஸோ இந்த வடை வந்து பண்ணும்போது குயிக்காக பண்ணிடணும், ஏன்னா இல்லைனா வாட்டர் விட ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் அரைச்சதுக்கு அப்புறமா குயிக்காகவே இதை பண்ணிடணும். ஏன்னா உப்பு, வெங்காயம் எல்லாமே வந்து வாட்டர் விடுற ஐட்டம்ஸ். கொஞ்சம் பேஸ் வந்து லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. அது வரைக்கும் டச் பண்ண வேணாம். ஸோ இந்த வடை வந்து இந்த மாதிரி ப்ரௌனாக இருக்கணும். ப்ரௌனாக ஆனதுக்கப்புறமா நீங்கள் வடையை எடுக்கலாம். ஸோ அவ்வளோதான், 10 மினிட்ஸில் சூடான மசால் வடை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. வா,